செம்ம பண்ணிங்க. கிளாஸ் மூணுனா கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க சுத்தமாக. ஓப்பன் கிளாஸ் வச்சு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்கு, ஆனால் சரியான கூலிங்காக இருக்குது. சென்னை வெயிலுக்கு இந்த சைடு வேறு கூலிங்காக இருக்குது. இது ஆக்சுவலாக எந்த ஊர் தெரியலங்க. இது ஆக்சுவலாக இந்த சார்ஜ் இந்த இதுலேயும் வந்து ரொம்ப சார்ஜ் போகுதுங்க. ஆக்சுவலாக நம்ம ஆக்ஷன் கேமராலையும் ரொம்ப சார்ஜ் இழுக்குது. நம்ம ஏன்னா இது 4K பிரிண்டில் பண்ணுறோமா, அதனால் வந்து ரொம்ப சார்ஜ் இழுக்குது. எவ்வளோ உடனே வந்து சார்ஜ் கம்மியாகிடுது. லைட்லாம் போயிடுச்சு. கிளாஸ் க்ளோஸ் பண்ணாலே ஃபாக் தாங்க, தெரிய மாட்டேன் ரோடு எதுவுமே. வியூ மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரில. ஃபுல்லாக வெயில் அடி வேறு லெவலாக இருக்குங்க. படுத்து தூங்கிட்டாங்க. ஒருத்தன் என்கிட்ட வெயில் அடிக்கும்னு சொன்னான். அதனால் நார்மல் கிளாஸ், ஹெல்மெட்டில் இருக்க நார்மல் கிளாஸ் போட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஃபாகு அந்த கிளாஸ் ஆச்சா சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதனால் சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுங்க. குளிருது, ஒரு சைடு குளிருது, ஒரு சைடு வந்துட்டு எதுவுமே தெரியல. கிளாஸ் வந்து ஓப்பனாக வச்சு தான் ஓட்ட முடியுது, க்ளோஸாக வச்சு சுத்தமாக ஓட்ட முடியல, தெரிய மாட்டேங்குது எதுவுமே. இதான் தெரியல. மேப்பில் பார்த்தா முருகன் கோவில் அப்படிலாம் வருது. நல்லா இருக்கு இந்த ஊர். சோளிங்கூர். ஆக்சுவலாக அந்த வியூ தெரியும், அந்த டெம்பிளோட வியூ தெரியுதா பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. திருப்பியும் ஃபாக் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த கோயில் தெரியுதா? அந்த இது சின்ன சின்ன வியூவாக தான் தெரியுது. இந்த கோயில் என்ன கோவில் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. திருப்பதி போகிற ரூட்டில் இருக்குது. சோளிங்கூர் ஏதோ ஒரு ஊர் போல். அரியூர் தாண்டி பாண்டிநல்லூர். போச்சு. வேற லெவலாக இருக்குங்க இந்த இடம். ஊருக்கு நினைக்கிறேன். பைக் ஆனவுன்னா ஜம்பிங்லேயே போதுங்க. சாக்கப் சார் சஸ்பென்ஷன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அது போட்டு முதல்ல ஒரு சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா அது ரெடி பண்ண முடியுதா பார்க்கணும். அதுவும் ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. பைக்கில் கொஞ்சம் எல்லாமே ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். வண்டியில் அதனால் பண்ணலை. இதுதான் ஆந்திரா பார்டர் செக் போஸ்ட் நினைக்கிறேன். தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் செக் போஸ்ட் எல்லாமே இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டைம்ங்க ஆந்திரா பார்டருக்கு வரேன். ஒரு தடவை பஸ்ஸில் திருப்பதி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட.
என்ட்ரு ஆகிறோம். ஆந்திரா திருப்பதி 82, சித்தூர் வந்து 17 கிலோமீட்ரு. வெல்கம் டு ஆந்திரா பிரதேஷ். பட்டுங்களா ரோட்லேயே ஓடுதுங்க. செக் போஸ்ட். வந்துட்டோம் ஆந்திராவுக்குள்ள. காலை பைக்கோட வீலை வச்சுட்டோம், உள்ளே வந்துட்டோங்க ஆந்திராவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், காலேஜுக்குள்ளே போக போகிறோம். வண்டியோட சோழியை முடிச்சிருவானுங்க. அதுதான் எம்ஜிஆர் காலேஜ்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அதோடய வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். இப்போது நம்ம காலேஜ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்தால் இந்த கடையில் தான் இப்போ சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். எல்லாமே டெம்போ ட்ராவலில் இருக்காங்க. கார்த்தி, சாம், அதுக்கப்புறம் கோஸ்ட் அண்ட் டஸ் அப்படி இப்படி இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ சென்னை தான் போகிறோம். பைக் எப்படி இருக்குது? பக்காண்ணே, ஃபுல்லாக அக்ரெசிவாக இருக்குண்ணா. வேறு லெவலாக இருக்கா? இப்போ சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து நம்ம ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 210 கிலோமீட்டர் கிட்ட வருது ரிட்டனு. எனக்கு போகும்போது 200 நினச்சேன், பட் வந்து 220 கிட்ட வந்துருச்சு. இப்போ 210 காமிக்குதா? மணி இப்போயே 4:30 கிட்ட ஆகுது. ஒரு 6:30க்குள்ளே வந்து சென்னை ரீச் பண்ணியிருந்தோம். இல்லைனா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் லைட் வேறு இல்லை, சுத்தமாக தெரிய மாட்டேங்குது லைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வேலை சென்னைக்கு போயிட்டு லைட்டு வாங்கி தான் செட் பண்ணணும். ஒரிஜினல் லைட் வாங்கி செட் பண்ணிடலாமே இருக்குது. எந்த லைட்டும் செட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு, வெயில் நல்லா ஃபுல்லாகவே சரியான டஸ்ட்டு. கல்குவாரிலாம் இருக்கும் போல், அதனால் ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு தீர்ந்துருச்சுங்க. திருப்பி 300 பெட்ரோல் போட்டேன், அதுலேயும் ஒரு பாயிண்ட் தான் காமிக்குது. இப்போ எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். 14 லிட்டர் கெப்பாசிட்டி, சூப்பர் மைலேஜ்.
17 அந்த மாதிரி தான். வீட்டில் போய் தான் மைலேஜ் என்னென்னு அந்த கிலோமீட்டர் பார்த்து செக் பண்ணி பார்க்கணும். லோக்கலில் சுற்றும் போது 16 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருந்து, 15, 16 அந்த மாதிரி கொடுத்துருந்து. அவுட்டரில் எனக்கு எப்படின்னு தெரியல, அதுதான் பார்க்கலாமே இருக்கேன். காற்று வர சுத்தமாக இல்லை. போகிற வழியில் பங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு யாரும் ஃபுல்லாக அடிச்சுக்கணும். வண்டி வர பவுன்ஸ் ஆகுது ஒரு சைடாக. கடை கிடைக்கலங்க சாப்பிட்றதுக்கு, மதியானம் சாப்பிட்றதுக்கு கடை கிடைக்கல. லாஸ்ட்டாக ஒரு கடைக்கு வந்தோம், பிரியாணி இருக்குன்னு சொன்னாங்க. பட்டு பிரியாணியில் மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் நல்லா பசியாக வேறு கடை எனக்கு சத்தியமாக இருக்காது. இப்போ போகும்போது பார்த்தாலே ஒரு கடையும் இல்லைங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். பசங்களாம் வந்து டெம்போ ட்ராவலர்ஸ் வராங்க. நானும் மிஸ்டர் டிக்கு மட்டும் தான் பைக்கில் வரோம். சைக்கோ கார்த்தி, V3 விக்னேஷ், அப்புறம் இன்னும் கோஸ்ட் ஹண்டரு, அப்புறம் பசங்களாம் வந்துட்டு டெம்போலேயே வந்துடுறானுங்க. அட்லாஸ்ட் பெட்ரோல் பங்க் பார்த்தாச்சு. இப்போ எவ்வளோ போடலாம், ஒரு டேங்க் ஃபில் 10 லிட்டர்ஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். ஏன்னா எப்படி என்னென்ன இதாகுது சொல்லிட்டு பார்க்கலாம். $1050 $1050. ஆமாம் 1050. 1050 రూపీస్. అంతే కదా. சொல்லு, அதுக்குள்ளே கார்டு எடுறா. பெட்ரோல் போடுறோங்க. இங்கே எவ்வளோடா பெட்ரோல் லிட்ரு? என்னது நம்ம இடத்துலேயே 100 சொல்கிறதுண்டா. எங்கள் பெட்ரோல் வந்து 110 ரூபா போலங்க. இங்கே நம்ம இடத்துலேயே 100 ருபீஸ் தான். இங்கே ஆந்திர ரேட் ஜாஸ்தியாண்ணா? 110 ரூபாயாண்ணா லிட்ரு? தமிழ்நாடு போகணும்னா 10 ரூபா கம்மி இருக்குது. அதுதான் வரும்போது அங்கே தான் டேங்க் ஃபுல் பண்ணேன். 100 ரூபாய்க்கு போட்டு வந்தேன். டீசலோ 100 ரூபா. நான் ஏர் ஃபில் பண்ணலண்ணா, காற்றடிக்கணும். இருக்கா காற்றடிக்கிறது? காற்றடிக்கிறது இருக்கா? ஏர் 3 கிலோமீட்டரா? தேங்க்யூ. காற்றடிக்கிறது இல்லைங்க, எந்த பங்க்லேயும் காற்றடிக்கிறது இல்லை. 110 ரூபாங்க எங்கள் ஆந்திராவில். பெட்ரோல் விலை கம்மியாகல. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் 100 ருபீஸ் போல். ஐயோ, சில்லறை காசு போட்டுட்டு தமிழ்நாட்டில் போயிட்டு பெட்ரோல் போட்டுருக்கலாமோ தெரியலங்க. போட்டதுக்கப்புறம் தான் தெரியுமே. எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கம்மியாக ஏதாவது ஒரு 500க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிருப்பேன். டேங்க் ஃபுல் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா டேங்க் ஃபுல்லுன்னு? என் வண்டிலாம் டேங்க் ஃபுல்லு நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் வண்டி எடுத்து இத்தனை வருஷத்தில். வேறு லெவலுங்க. அம்மா கால் பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம்.